ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துக்கு ஒட்டுமொத்தமா 98 அவார்டு இது வர கொடுத்துருக்காங்க. அதுலயும் 7 ஆஸ்கர் அவார்டு. அப்படிப்பட்ட தரமான ஸ்பேஸ் த்ரில்லர் மூவி தான் 2013ல வந்த கிராவிட்டி. இன்னைக்கு இந்த மூவியை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி பார்க்கணும்னா இந்த படத்துக்கு கதைன்ட்டு அவ்வளவா இருக்காது. ஆனா அவங்க கொண்டு போன ஸ்கிரீன் பிளேவும் மேக்கிங்கும் தான் வேற லெவல்ல இருக்கும். நம்ம படத்தோட ஹீரோயினி ஒரு ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல அவங்களோட டீமோட ஸ்பேஸ்ல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க நடந்த விபத்துனால அவங்க வந்த ராக்கெட், அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகுது. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினி கூட வந்த அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினி கிட்ட இருக்கிற சூட்டையும் அவங்க தன்னம்பிக்கையும் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி மறுபடியும் பூமிக்கு வந்தாங்கன்னு சொல்ற கதை தான் இந்த படமே. சோ இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம அழகான பூமியை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வெள்ளைப்புள்ளி அப்படியே பொறுமையா நகர்ந்து வர மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் வெள்ளைப்புள்ளி இல்லைங்க, அது ஒரு ஸ்பேஸ் ஷட்டில். அப்போ அந்த ஸ்பேஸ் ஷட்டில் பக்கத்திலேயே கவாஸ்கின்னு ஒருத்தர் சூட் போட்டு பறந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் தான் இந்த ஸ்பேஸ் ப்ராஜெக்டோட லீடர். அப்போ இவங்களோட டீம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை தான் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டீம்ல தான் நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு ரயான். அப்போ இந்த டீம்ல மொத்தமா 5 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் வெளியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 பேர் ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள இருக்காங்க. நம்ம ரயானுக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை. எப்படா இதை முடிப்போன்ட்டு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க கூட ஒர்க் பண்றவங்க ஜாலியா குதிச்சு குதிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி அவங்க 3 பேரும் வெளியே அந்த சேட்டலைட்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அப்போதான் இந்த படத்தோட பிரச்சனையவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான டேட்டா வந்திருக்கு. அது என்ன டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யன்ஸோட சேட்டலைட் இப்போ வெடிச்சு அதோட டேமேஜ் அதை சுத்தி இருக்கிற சேட்டலைட் மேலேயும் பட்டு அது இப்ப நம்ம பூமியை ரொம்பவே அதிவேகமா சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அந்த வர வழியில நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம், உடனடியா இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு அலர்ட் வந்திருக்கு. இதை அந்த லீடருக்கு கன்வே பண்ண உடனே அந்த லீடருமே இந்த இடத்த விட்டு உடனே போகணும் அப்படின்ற ஆர்டரை கொடுக்கறாரு. அப்ப வெளியே இருக்கிற ஆஸ்ட்ரோனட் எல்லாம் அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள போகலான்றதுக்குள்ள அந்த வெடிச்ச சேட்டலைட் பாக்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்குமே வந்து அவங்களோட ஸ்பேஸ் ஷட்டில ஒட்டுமொத்தமா நாஸ்தி பண்ணுது. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல ஒரு கம்பம் மாதிரி இருக்கிற இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுவும் அந்த இடத்துல கிராவிட்டி ஜீரோன்றதுனால கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினி அதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களால சுத்தமா முடியல. இப்ப என்ன பண்றதுரா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த கம்பத்தை 2ஆ உடைச்சிருது அங்க உள்ள ஒரு பார்ட்ஸ் வந்து. அப்ப அந்த முடிவுள்ள அண்டத்துல இப்ப நம்ம ஹீரோயினி மட்டும் தனியா போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி எவ்வளவோ பேலன்ஸ் பண்ண பாக்குறாங்க, ஆனா அவங்களால சுத்தமா முடியல. அப்ப அவங்களோட டீம்மேட்ஸை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினி பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த ஹெல்மெட்ல இருக்கிற அந்த இன்டர்காமோட சிக்னலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகி இப்ப ஸ்பேஸ்ல தனியா மிதந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை விட இன்னொரு பிரச்சனை என்னதுன்னா, அவங்களோட சூட்ல இப்ப ஆக்சிஜன் லெவல் கம்மியா தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோயினி அவங்களோட ஹோப்லாம் விட்டு அவ்வளவுதான் நம்ம இந்த ஸ்பேஸ்லயே உப்பி சாக போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்ப அந்த இன்டர்காம்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது, நீ எந்த இடத்துல இப்போ இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயினி வந்து அவங்க கண்ணுக்கு தெரியறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி பூமி ரொம்பவே இருட்டா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அப்படி நம்ம ஹீரோயினி வந்து அவங்க கண்ணுக்கு தெரியறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த லீடருமே ஒரு வழியா நம்ம ஹீரோயினியை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அப்ப நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ பொறுமையா மூச்சை இழுத்து இழுத்து விட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லீடரோட சூட்ல இருக்கிற ரோப்பை இப்ப நம்ம ஹீரோயினி மேல கட்டி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த லீடர் வந்து நம்ம ஹீரோயினி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற வழியில இவ மயங்கிற கூடாது, இவளுக்கு எதுவும் ஆக கூடாது அப்படின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே வராரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வேலை பார்க்குற, உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நம்ம ஹீரோயினி வந்து எனக்கு எய்மே கிடையாது, நான் பிடிக்காம தான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லை, எனக்கு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கிற அந்த லீடர் வந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, உன் பொண்ணை நீ கண்டிப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உன்னோட வாட்சில் 1.5 மணி நேரத்துக்கு டைமரை செட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்கிற நம்ம ஹீரோயினி எதுக்குன்னு கேட்கிறா. அதுக்கு அந்த லீடர் வந்து இப்போ நம்மளோட ஸ்பேஸ் ஷட்டில் அந்த இடத்துல இல்ல, அது பூமியை சுத்திட்டு வர 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்கிற நம்ம ஹீரோயினி அவங்களோட வாட்சில் 1.5 hour டைமர் செட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு இப்போ வந்து பார்த்தா அங்க ஒருத்தன் ஜாலியா குதிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவனை இப்போ காமிக்கிறாங்க. இவன் மயங்கி போயிட்டான் போலன்னு அவன் பக்கத்துல போய் பார்த்தா அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு. இங்க நடந்த விபத்துல அவனோட ஹெல்மெட்
ஹெல்மெட் உடைஞ்சு அவன் தலையவே ஓட்ட போட்டுக்கிட்டு சில பார்ட்ஸ் போயிருக்கு. அதனால அவனுமே செத்து போயிட்டான். அப்ப அவரை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயுமே போய் பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறவங்களுமே செத்து போய் கிடக்குறாங்க. அப்ப அவங்கள பார்த்து இப்ப என்னடா பண்றது, சிக்னலும் லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த லீடருக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம தப்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த இடத்துல நம்ம போயிட்டா அங்க இருக்கிறவங்க நம்மள பூமிக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை விட்டா வேற வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினியுமே ஒத்துக்கிறாங்க. ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, லீடர் கிட்ட இருக்கிற சூட்ல ஃபியூவல் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அப்ப நம்ம அது பக்கத்துல போயிட்டு நம்மளோட பூஸ்டர் லாஸ்டா ஒரு வாட்டி தான் கிளிக் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டா அதோட உந்து விசை மூலமா அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம பிடிச்சுக்கணும். அப்படி விட்டா இதுக்கப்புறம் ஃபியூவல் இல்லாம நம்ம ஸ்பேஸ்லயே தான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, வால்வோசாவோ நம்ம போய் ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயுமே போய் பார்த்தா அந்த உடஞ்சு போன பார்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துலயுமே வந்து டேமேஜ் பண்ணிருக்கு. அப்ப அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு பக்கம் நல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் டேமேஜ் ஆயிருக்கு. அதே சமயத்துல அங்க ஒரு பேராஷூட்டுமே தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப இதுதான் கரெக்டான நேரம், இப்ப அந்த பூஸ்ட் அழுத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த கடைசி பவரை இப்போ ஆக்டிவேட் பண்றாங்க. அப்ப அந்த லீடரும் நம்ம ஹீரோயினி வேகமா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களால ஒழுங்கா ஸ்டேபிள் பண்ண முடியாததால அங்க இருக்கிற ரெக்கையில பட்டு இப்போ ரெண்டு பேருமே பிரிஞ்சு போறாங்க. அதே சமயத்துல அந்த லீடருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ரோப் வந்து கட் ஆயிடுது. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினை வந்து தனியா இப்போ பறந்துகிட்டு இருக்கும் போது இந்த வாட்டி நம்ம ஹீரோயினுக்கு லக்கா அப்படின்னு தெரியல, அங்க தொங்கிக்கிட்டு இருந்த பேராஷூட்டோட கயிறு வந்து நம்ம ஹீரோயினி கால்ல நல்லா சிக்கிக்குது. அதே சமயத்துல அந்த லீடருமே இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ணா பின்னான்னு பறந்துகிட்டு இருக்கும் போது அந்த லீடருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரோப்பை நம்ம ஹீரோயினி டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினி கால்ல இருக்கிற அந்த பேராஷூட்டோட கயிறு ஒவ்வொன்னா கட் ஆகிக்கிட்டு இருக்குது. இதை பாக்குற அந்த லீடர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோயினி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ அந்த ரோப்பை விட்டுடு, அப்படி விடலனா நம்ம ரெண்டு பேருமே அந்த கயிறு இருந்து இந்த ஸ்பேஸ்ல செத்துதான் போகணும், அது அப்படி நடக்க கூடாது, என்னை விட்டுடு, நீ எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்கிற நம்ம ஹீரோயினி எப்படி லீடரை விடுவாங்க, அவங்க தானே நம்ம ஹீரோயினி உயிரையே காப்பாத்தினாங்க, இல்ல லீடர் நான் உங்களை விடமாட்டா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது சரி ஓகே என்ன நீ மன்னிச்சிரு, நீ கீழே போய் உன் குழந்தைய நீ கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரோப்பை அந்த லீடரே இப்போ கலட்டி விட்டுடுறாரு. அதனால அந்த லீடர் அப்படியே அந்த ஸ்பேஸ்ல பறந்துகிட்டே இருக்கிறாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு மனசு உடஞ்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பிரிஞ்சு போகும்போது நம்ம ஹீரோயினி வந்து நான் உங்களை எப்படியாவது கண்டிப்பா காப்பாத்துவான் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த லீடர் வந்து என்ன காப்பாத்துறதுக்காண்டி நீ பார்க்காத, உன்னை நீ காப்பாத்திட்டு நீ மறுபடியும் பூமிக்கே போக பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து பிரிஞ்சு போறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபுமே பண்ணிடுங்க. இப்ப நம்ம ஹீரோயினி வந்து ரொம்பவே வருத்தத்தோட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஆக்சிஜன் லெவல் வேற ரொம்பவே கம்மியா இருக்குது இல்லையா, இப்ப அவங்களால ஒழுங்கா மூச்சு கூட விட முடியல. அப்ப கரெக்டான நேரத்துக்கு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயுமே போயிட்டு ஃபுல்லா லாக் பண்ணிட்டு அந்த சூட்டை இப்போ கலட்டி பெருமூச்சு விடுறாங்க. அப்ப இந்த சூட்ல மறுபடியும் ஆக்சிஜன் ஏறுறதுக்கு சில மணித்துளிகள் ஆகும், அதுவரை ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வயிற்றுக்குள்ள குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள நம்ம ஹீரோயினி அப்படியே குனிஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இப்ப அதுக்குள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள யாருமே இல்ல. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு இதுக்குள்ள இருக்கிறவங்க அலாட்டா எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அப்ப இங்க இருக்கிறத வச்சு யாராச்சும் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுமா நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ரெண்டு ஒயர் ஷார்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெருப்பு கூட அந்த இடத்துல மிதந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து என்ன யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி ஓகே நம்ம கிளம்பின இடத்துக்கு சிக்னல் அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி என் கூட வந்த யாருமே இப்போ உயிரோட இல்ல, நான் மட்டும்தான் இந்த இடத்துல உயிரோட இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஷார்ட் ஆயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அது இப்போ பெரிய விபத்தாகி ஒரு இடத்துல மட்டும் நல்லா தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டிஸ்பிளேலயுமே சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃபயர் பத்திக்கிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் வெடிச்சு சதறிடும் அப்படின்ற மாதிரி. அப்ப இதை பார்த்து ஹீரோயினி வந்து இருக்கிற பிரச்சனையில இது வேற புதுசா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி தீ பத்திக்கிச்சுன்னா எல்லா பில்டிங்லயுமே சிவப்பு கலர்ல ஒரு சிலிண்டர் மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதோட பேர் எனக்கு வாயில வரவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒண்ணு அங்க இருக்கிறத கையில எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினி வந்து அங்க எரியிற தீய அணைக்க பாக்குறாங்க. ஆனா அங்க பத்தின தீய வந்து அணையிற மாதிரியே தெரியல, அது இன்னும் ஹெவியா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ. அப்ப இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தீக்குள்ளெல்லாம் பூந்துக்கிட்டு இந்த ஸ்பேஸுக்கு போனவங்க எல்லாம் மறுபடியும் பூமிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது பேராஷூட் லேண்டிங்கோட ஒன்னு இறங்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற மேனுவலை பார்த்துட்டு இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணா அங்க பேராஷூட் மாதிரி ஒன்னு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அது சிக்கி இப்போ இவங்க ஃபுல்லாவே மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த பேராஷூட்டோட கயிறை கட் பண்ணாட்டி நம்ம இங்க இருந்து போகவே முடியாது. அதே சமயத்துல அவங்களோட வாட்சை வேற பாக்குறாங்க. அந்த வாட்ச்ல இன்னும் 7 நிமிஷம் காமிச்சுக்கிட்டு இருக்கு. எதுக்காக இன்னும் 7 நிமிஷம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த உடஞ்ச போன பாக
பாகங்கள்லாம் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர 7 நிமிஷம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 7 நிமிஷத்துக்குள்ள அந்த கயிறு எப்படியாவது கட் பண்ணி இங்க இருந்து நம்ம தப்பிச்சு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து இப்போ சூட்டை போட்டு வெளியே வராங்க. அப்ப வெளியே வந்து அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பேராஷூட்டோட கயிறை ஒவ்வொன்னா அறுத்துக்கிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள மறுபடியும் அந்த உடஞ்சு போன பாகங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்குது. அப்ப இதை பாக்குற ஹீரோயினி அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளோட கதை முடிஞ்சிச்சுன்னு பயந்துகிட்டு இருக்கும் போது இன்னும் தன்னம்பிக்கையை விடாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள போக பாக்குறாங்க. அப்போ ஒரு வழியா எப்படி கடவுள் மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள போய் இப்ப இன்ஜின் ஆன் பண்ணா அந்த இன்ஜின் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. இந்த நேரத்துல உங்களோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்னு நீங்களே சொல்லுங்க. அப்ப நம்ம ஹீரோயினி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஹோப்பையும் விட்டுட்டு இதுக்கு மேல உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம செத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வெளியே பயங்கர குளிரா இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த இடமே இப்போ ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்ப அப்படியே இந்த இடத்துல சைலண்டா இருக்கும்போது திடீர்னு அந்த கதவை திறந்துகிட்டு ஒருத்தர் உள்ள வந்துகிட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லீடரான கவாஸ்கி தான் வந்திருக்காரு. இவர் எப்பறம் இந்த இடத்துல வந்தாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லையடான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் அவர் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்காந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப கனாப்போட சிவகார்த்திகேயன் மாதிரி ஒன்னால யாராச்சும் முடியாதுன்னு சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள கிடையாது ஒன்னன்ற மாதிரி அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ எதுக்கு எப்பாரு தோத்துருவோம் செத்துருவோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ நினைச்சா எது வேணா சாதிக்க முடியும். இப்ப இந்த இடத்துல ஃபியூவல் இல்லாம இருக்கலாம், ஆனா இதே மாதிரி எக்ஸிட் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நீ எப்படியாவது போயிட்டனா அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்மளோட அழகான பூமிக்கு போயிட்டு உன்னோட அழகான பொண்ணை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. அப்பதான் நமக்குமே தெரியுது இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயினி கனவுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கனவுல தான் அந்த கேப்டன் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி நமக்கு கனவு வந்திருக்கு, அந்த இடத்துக்கு இப்ப எப்படி போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மேனுவல் எல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இதுல இருக்கிற ஃபியூவலை வச்சு போக முடியாது. அப்படியே இங்க இருந்து கிளம்பினாலும் பூமியோட ஈர்ப்பு விசையால நம்ம உள்ள இழுக்கப்பட்டு இதுல பேராஷூட் கூட இல்ல. அப்ப இதுல போனா எப்படி நமக்கு மரணம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தீ அணைக்கிறதுக்காண்டி அந்த சிலிண்டர் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு இப்போ வெளியே வராங்க. இதை நம்ம ஒரு அயன்மேன் சூட் மாதிரி பயன்படுத்தி இதுல உள்ள கேஸ் மூலமா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வந்து அந்த சிலிண்டரை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இப்போ அதை ஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்குள்ள இருக்கிற காத்தும் இப்ப நம்ம ஹீரோயினியை இழுத்துட்டு போகுது. அப்போ ஒரு வழியா அந்த லீடர் வந்து கனவுல சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு எஸ்கேப் ஆடு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை தட்டு மாதிரி எப்படியோ பிடிச்சி அதுக்குள்ள போனா அதுக்குள்ள ஃபியூவல் நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுல உள்ள மேனுவலை படிச்சுக்கிட்டு இப்ப அதை ஆக்டிவேட் பண்ணி இப்ப பூமிக்குள்ளேயுமே என்டர் ஆகுறாங்க. உள்ள வந்துகிட்டு இருக்கும்போது தனக்கு தானாவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. லீடர் நீங்க இல்லாட்டி இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், அதுக்கு ரொம்பவே நன்றின்னு ஆனந்த கண்ணீரோட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினி வந்துகிட்டு இருக்கிற அந்த எஸ்கேப் ஆடும் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள வந்த உடனே ஒரு நெருப்பு பந்து போல இப்போ உள்ள வந்துகிட்டு இருக்குது. அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல கிரவுண்ட ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேராஷூட்டை ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அந்த பேராஷூட் இப்போ ஆக்டிவேட் ஆகி அந்த எக்ஸிட் பாட் இப்போ பொறுமையா லேண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ அது கரெக்டா ஒரு கடலோரமா விழுந்து மிதக்குன்னு பாத்தீங்கன்னா அது தண்ணி கடியில போய்கிட்டு இருக்கு. இதை பாக்குற ஹீரோயினி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ஐயா மேல இருந்து தப்பிச்சு வந்தா நமக்கு ஜலசமாதி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல இருந்து எக்ஸிட் ஆகி மேல வராங்க. அப்போ அவங்க போட்டிருக்க சூட் வந்து பயங்கர வெயிட்டா இருக்கிறதுனால அதை வச்சு நீச்சல் அடிக்க முடியல. அப்போ அதை கலட்டிக்கிட்டு எப்படியோ நம்ம ஹீரோயினி அந்த தண்ணிக்கு மேல வந்து கரையை ரீச் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வழியா நம்மளோட பூமியை ரீச் பண்ணிட்டோன்னு ஒரு பயங்கர சந்தோஷப்பட்டு எந்திரிக்க பாக்குறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியல, ஏன்னா ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்தவங்க யாரும் ஒழுங்கா கொஞ்ச நாளைக்கு நடக்க மாட்டாங்க. அப்போ அப்படியே நம்ம ஹீரோயினி கஷ்டப்பட்டு தடுமாறி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் போற போக்குல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். Have a great day.